அண்ணனும் அண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே நம்மளால தானே. நம்ம கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அண்ணன் இங்கே இருந்திருக்கும். இப்படி கண்ட இடத்துல எச்சல் எடுத்திருக்காது. எல்லாம் என்னாலதான். இப்ப பணத்துக்காக ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிக்க போகுது. இவ்வளவு தெரிஞ்சும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியும்? பேசாம நம்ம நகையை கொடுத்து அண்ணனுக்கு உதவலாமே. நம்மளாலதானே அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா மாமா வாங்குவாரா? மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. நாம தான் வற்புறுத்தி வாங்க வைக்கணும். சரி, அவரு வாங்கிடுவாரு. ஆனா வீட்டுல தெரிஞ்சா கேட்பாங்கல்ல. யாரு கேப்பா? அது எனக்கு போட்ட நகை. ஓ அப்படியா? ஏய், அப்படியும் இல்லாம வீட்டுக்கு எப்படி தெரிய போகுது? அதெல்லாம் சொன்னாதானே தெரிய வரும். நம்ம சொல்லாம கொடுப்போம். கண்டிப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் பண்ணுவாங்க. அதனால அம்மாவுக்கு தெரியாம தான் நான் கொடுக்க போறேன். முடிவு பண்ணிட்டீல்ல? சரி, அப்ப நம்ம காலையில போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? நகையவா கொடுக்க போறீங்க? இருங்க, உங்களுக்கு இருக்கு. சொல்லுடி. மா, புனிதாவும் கபிலனும் அவங்க நகையை இனியன் கிட்ட கொடுத்து உதவலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஏய், விட்டுறாதடி. அதெல்லாம் உன்னோட சொத்து. ஷோ மா, என்னோட பிளானே வேற. என்னடி பிளானு? புனிதாவும் கபிலனும் நகைய கொடுக்கணும், அத இனியன் வாங்கணும். அத வச்சு யாருக்கும் தெரியாம ராசாத்தி அவன் தம்பி கிட்ட இருந்து நகைய வாங்கிட்டா இதுக்காக தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பழியெல்லாம் அவன் மேல போட்டு அவங்கள அசிங்கப்படுத்த போறேன். நல்லா இருக்குடி. ஆனா இனிய நகைய வாங்கணுமே. அதெல்லாம் வாங்குவாமா. நீ இப்ப அவன் வாங்குறானா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு. சரி சரி, நான் பார்த்து சொல்றேன். சரிம்மா. அவன் மட்டும் நகைய வாங்கட்டும், அப்புறம் இருக்கு பாரு கச்சேரி. நமக்கு நேரம் நல்லா இருக்கு. அதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு கூட நமக்கு சாதகமா இருக்கு. மாமா, சொல்லுங்க மாமா. இந்தா பூ. என்ன மாமா என் கையில கொடுக்குறீங்க? உன் கையில கொடுக்காம வேற யார் கையில கொடுக்கறது? அது இல்ல மாமா, நீங்களே என் தலையில வச்சு விடுங்க. அப்பதானே நல்லா இருக்கும்.
ஏன் அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு? மாமா மாமா என்னாச்சு மாமா? கனவு ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன், இந்தா. சரி கொடுங்க. என்ன உள்ள போறா? ரசத் ரசத் என்ன பண்ற? சாமிக்கு பூ வைக்க போறேன். இது பிடிங்க. அழகிற மல்லிகை பூ வாங்கிட்டு போனா எல்லா விஷயமும் நடந்துரும்னு சொன்னா, இவனடானா பூவை சாமிக்கு வச்சுட்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஒன்னும் கேட்கல. ஒண்ணும் இல்ல, இலை. நான் உனக்கு தான் பூ வாங்கிட்டு வந்தேன், நீ சாமிக்கு வச்சுட்ட. நான் அதை தான் சொல்லுவேன், வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. என்ன காரணம்? இல்ல மாமா, நான் பூ வச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்காது? ஓ, இதுல என்ன தொந்தரவு இருக்க போகுது? இல்ல மாமா, நீங்க ஆசையா பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்க கையால வச்சு விடணும்னு ஆசைப்படுவீங்க. ஆமாமா, இப்ப கூட நீ கொடுத்தீனா உனக்கு அழகா வச்சு விட்டுருவேன். அதுக்குதான் மாமா சொல்றேன், இந்த சின்ன சின்ன ஆசையால நம்ம பெரிய லட்சியம் செதஞ்சிடக்கூடாது. லட்சியம் சரிதான். நீங்க சங்கடப்படுறதுக்கு நானே காரணமாயிடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறதுக்கு நான் உறுதுணையா தான் இருப்பேன். கண்டிப்பா உபத்திரமா இருக்க மாட்டேன். நாம இப்படி தனியா சந்தோஷமா இருக்கணுங்கிறது என்னோட பல நாள் ஆசை மாமா. ஆனா அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்காக அடக்கிக்கிட்டேன். எனக்கு நீங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணுவேன் மாமா. கவலைப்படாதீங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரி நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நான் உங்களுக்கு தொந்தரவு தர எந்த வேலையும் பண்ண மாட்டேன். இது சத்தியம். சூப்பர். என்ன மாமா சிரிக்கிறீங்க? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதான். ரசாத்தி, மாமா இத பத்தி என்ன நினைக்கிற? நான் எதுவும் நினைக்கல. எனக்கு இந்த மாதிரி தரையில படுக்கிறதெல்லாம் கஷ்டமா தெரியல மாமா. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே சரியாயிடும். தூங்குங்க. இல்ல இல்ல இல்ல, நான் தரையில படுக்கிறத பத்தி சொல்லல. வேற என்ன மாமா? இல்ல, நம்ம போட்ட அக்ரிமெண்ட் பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அதுவா மாமா? ஆமா. ஒப்பந்தம் போட்டா அத கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும் மாமா. இப்பெல்லாம் பெரிய பெரிய நாடுகளே போட்ட ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்றதில்ல. நம்ம சாதாரண மனுஷங்க தானே, நாம ஃபாலோ பண்ணணுமா?
என்னாச்சு என்னாச்சு? ஐயோ மாமா, கொஞ்ச நேரத்துல தப்பு பண்ண பார்த்திருப்பேன் மாமா. நல்ல வேளை பள்ளி சத்தம் போட்டு தப்பு பண்ண விடாம நம்மள காப்பாத்திருச்சு. அந்த பள்ளிக்கு தான் மாமா நம்ம நன்றி சொல்லணும். பள்ளி நன்றி. சொல்லிடலாம். மாமா, நமக்கு லட்சியம் தான் மாமா முக்கியம். சரி சரி சரி, ஆமாமா, நமக்கு லட்சியம் தான் முக்கியம். நீ சொல்லிட்ட, நம்ம அந்த லட்சியத்திலேயே தான் குறியா இருக்கணும். அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது, அதானே? சரி மாமா. நீ நாளைக்கு முதல் வேலையா இருக்கிற பள்ளி எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளணும். ஒரு பள்ளியை விடக்கூடாது. மாப்ள, இந்த வரண்டா வரடா, நேரத்தோட கிளம்புவோம். சரிடா சதி, நாங்க போய் பணத்தை வாங்கிட்டு வரோம். சரி மாமா, வந்துடுறோம். சரிண்ணா. வா. புனிதா கபில வாங்க. அண்ணா, என்ன பிடித்தா, நேத்து நீங்க இங்க வந்து பெரியமாக்கு தெரிஞ்சு போச்சா? ஏதாவது பிரச்சனையா? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். அதுக்கு இல்லம்மா, நேத்து தான் வந்த, திருப்பி இன்னைக்கு வந்திருக்கியே, அதனாலதான் கேட்டேன். என்னண்ணா இப்படி சொல்ற? நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நீ எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம். அதனால தான் மாமா வந்திருக்கோம். கொடு. என்ன இது? அண்ணா, என்ன தப்பா நினைச்சுக்காத. இதுல என் நகை கொஞ்சம் இருக்கு. இத வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிங்க. நகையா? இந்த நகை நான் உங்ககிட்ட கேட்டேனா? எது கொண்டு வந்த? இல்லண்ணா, நீ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அதுக்குன்னு இந்த நகையை நான் வாங்கி சொல்றியா? மாமா, இதை யார் கொடுத்தான்னு தெரிஞ்சா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. யார் கொடுத்தா? மரகத அத்தை தான் மாமா கொடுத்தாங்க. அன்னைக்கு இங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால தான் கொடுத்து விட்டாங்க. ஆமாண்ணா, இனிய நான் வளர்த்த புள்ள அவன் கண்டவன் கிட்ட கை நீட்டி நிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. உடனே போய் அவன் கிட்ட நகையை கொடுன்னு சொன்னாங்க. அதை வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டும்னாங்க. அதான் நான் கொண்டு வந்திருக்கேன். அட வாங்கிக்கோண்ண, இல்லைன்னா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். உண்மையிலேயே பெரியமா தான் கொடுத்து விட்டாங்களா? ஆமாண்ணா, இந்தா வாங்கிக்கோ. இதை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி தொழில் ஸ்டார்ட் பண்ண. டே இனியா, நகையை மரகதம்மா தான் கொடுத்து விட்டாங்கன்னு புனிதா சொல்லுதுல்ல, அப்புறம் ஏன்டா தயங்குற? நகையை வாங்கிக்கடா. இந்தாண்ணா. மாமா வேண்டாம், நகையை வாங்காதீங்க. ஏன் நீ வேணான்னு சொல்றீங்க? பெரியமா கொடுத்து விட்டுருக்காங்க, வாங்கலன்னா மரியாதையா இருக்காது. இல்ல மாமா, இது பெரியத்த கொடுத்து விடல. இல்லக்கா, பெரிய அத்தை தான் கொடுத்து விட்டாங்க. ஓங்க உன்னை விட்டேன்னா ஐயா சொல்றேன். அம்மா ராசத்தி,
ஷோ இந்த குண்டச்சி ஒருத்தி எப்ப பாரு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுக்கிறதே வேலையா போச்சு இவளுக்கு. இந்த நகையை பெரியத்த கண்டிப்பா கொடுத்து விடல மாமா. பெரியத்த நகையை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்களே நம்ம வீட்டுக்கு நேரா வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க கிட்ட ஏன் கொடுத்து விடணும்? சரி, அவங்க வரலனாலும் பாரி மாமா கிட்டயோ இல்ல பெரிய மாமா கிட்டயோ தானே கொடுத்து விட்டுருப்பாங்க. சின்ன பசங்க கிட்ட கண்டிப்பா கொடுத்து விட்டுருக்க மாட்டாங்க. புனிதா, உண்மையை சொல்லு, பெரியமா தான் கொடுத்து விட்டாங்களா? ஆமாண்ணா. டே கபிலா, நீ சொல்லு. எனக்கு மரகத அத்தைய பத்தி நல்லா தெரியும். புனிதா, கபிலா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. உன் அக்கா கேக்குறாள், சொல்றா. நான் தான் நகையை எடுத்துட்டு வந்தேன். நீங்க கண்டவங்க கிட்ட காசு கேட்டு நிக்க கூடாதுன்னு தான் நாங்க இப்படி செஞ்சோம்ண்ணா. இல்ல புனிதா, இது தப்பு. இதெல்லாம் உனக்கு புரியாது. இது என்ன சாதாரண விஷயம் நினைச்சியா? இதனால பெரிய பிரச்சனை வரும். ஆமா புனிதா, ஏற்கனவே பெரியத்த ஊர் மக்கள் முன்னாடி அவங்கள தலைகுனிய வச்சுட்டோன்னு எங்க மேல கோவமா இருக்காங்க. இந்த மாதிரி நகை கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சா இன்னும் கோவம் தான் படுவாங்க. கபிலனை கூட திட்டுவாங்க. அதுவும் இல்லாம இதெல்லாம் நாங்க சொல்லிதான் நீங்க செஞ்ச மாதிரி எனக்கும் மாமாவுக்கும் கெட்ட பேரு வரும். இதெல்லாம் தேவையா? அது இல்ல அண்ணி, எங்களால தானே நீங்க கஷ்டப்பட்டு இங்க தனியா இருக்கீங்க. இது என்னோட நகை தானே, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. ஏய், அந்த நகையை வை. இது உன்னோட நகை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது தான் தப்புன்னு சொல்றேன். நீ விடு, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால தானே எல்லா பிரச்சனையும். தப்பு பண்ணது நாங்க, தண்டனையை நீயும் அண்ணியும் அனுபவிக்கணுமா? என்ன புனிதா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நாங்க என்ன இப்படியேவா இருக்க போறோம்? இதோ மாமாவும் அழகர் அண்ணனும் இப்ப கூட பணம் ஏற்பாடு பண்ணதான் போறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க நல்லா இருப்போம். நகைய வாங்கலையே, நம்ம திட்டம்லாம் வீணா போச்சே. இவங்கள சம்பந்தி அம்மா கிட்ட மாட்டி விடலான்னு நினைச்சா அது முடியாது போல இருக்கே. நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லண்ணா, இதை நீ வாங்கிக்கோ. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். புனிதா, உன் பாசம் புரியுது. ஆனா இதை வாங்கினா உனக்கு நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்ல. அதுவும் இல்லாம இதை வாங்கினோம்னா எங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருங்க, அது போதும். புனிதா, உங்க அண்ணன் இவ்ளோ சொல்றாருல, புரிஞ்சுக்கோ. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சரிண்ணா, வரேன். வரேன் மாமா, வரேன்க்கா. ம். வரேன் நீ, வரேண்ணா. சரி, நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சரி மாப்பிள்ள. வரேன். சரி பத்திரமா. மாமா, நல்லபடியா போயிட்டு வாங்க. ராசாத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அதான் நானும் இனியனும் போறோம்ல, நாங்க கண்டிப்பா பணத்தோட தான் திரும்பி வருவோம். சரிங்கண்ணே, போலாம் மாப்பிள்ள. வரேன். வரமா. ம். சொல்லுமா. ஏ கண்மணி, புனிதாவும் கபிலனும் வந்து நகைய கொடுத்தாங்க. அத அந்த இனிய வாங்க போனான். ஆனா அத அந்த ராசத்தி தான் வந்து தடுத்துட்டான். அப்படியா? ஏன் தடுத்தா? அவன் வாங்க தாண்டி வந்தான். ஆனா அந்த ராசாத்தி குட்டைய குழப்பி அது எதுன்னு எதோ சொல்லி அவனை வாங்க விடாம பண்ணிட்டான். நம்ம பிளான் வீணா போச்சுடி. சரி, அதனால என்ன? நம்ம கிட்ட பிளானுக்கா பஞ்சம்? மா, நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. ஒரு சூப்பரான பிளான் சொல்றேன். அத மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிட்ட, இனி அந்த நகைய வாங்கினாலும் வாங்காம போனாலும் பழி அவங்க மேலதான் வரும். ஹே, என்னடி பண்ண போற? நீ நேர்ல வாமா, நான் சொல்றேன். சரிடி, வரேன். ம்.